உன்னமான கட்சி பத்தியா காட்டுனண்டு இதான காட்டுனண்டு ஆக்சுவலா இது ஹேண்டிகேப்ட்னு நினைக்கிறேன். கை கடிக்க மாட்டேது. கொசு மாதிரி ரத்தத்தை உறிஞ்சுது பாருங்க. தலைவர் பாத்தீங்கன்னா சட்டை கேட்டார் பாருங்க. பாருங்க என்ன பாடி பில்டரா இருக்க பாத்தீங்களா. ஸோ ஒவ்வொரு டைம் நானும் டூருக்கு வரும்போது இப்படி தோணுது. அப்புறம் சினிமா சென்னை சிட்டிக்கு போகும்போது பாத்தீங்கன்னா நான் அப்படியே மாறுது. சூப்பரா இருக்கு முட்டை. நேற்று சொன்ன டைலாக்கே சொல்றேன். வரேன் சாப்பிடுறா. இவர் தான் நமக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து சொல்லதா இங்கேயே உட்காந்துரு. ஆக்சுவலி இந்த மிஷின் தாங்க அந்த ஹீட்டர் மிஷின். கேஸ் மூலமாகவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒர்க் ஆகுது. இன்னைக்கு காலையில பாத்தீங்க அப்படின்னா முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. 8 முட்டை தான் போடுது. அண்ணனுக்கு இவருக்கு வந்து பர்த்டே ஸ்பெஷல் இன்னைக்கு. முட்டை கிரேவி செஞ்சாரு நம்ம செஃப். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு டேஸ்ட். ஹாய், இன்னைக்கு மூணாறுல செகண்ட் டேங்க. செகண்ட் டேல பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் காலைல ஏஞ்சோம். அண்ணன் ஒரு டீ சிறப்பா ஒன்று போட்டு கொடுத்தாரு. ஸோ பேக்ரவுண்ட் பாருங்க சூப்பரா இருக்குல்ல. ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு மூணாறுல நாங்கள் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கைனகிரி வாட்டர் ஃபால்ஸ் ப்ளஸ் வந்து 33 வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இது 2 இடத்துக்கு தான் நாங்கள் போகிறோம். ஸோ நான் இங்கே கூட சேர்ந்து நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபால்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பார்க்கலாம் வாங்க. அதில் ஏஞ்சோடனே சரி ரெஃப்ரெஷ் ஆகலான்னு சொல்லி ஹீட்ரு சுவிட்ச் ஆன் பண்ணலான்னு பார்த்தோம் அப்படின்னா ஹீட்ரு சுவிட்ச் இல்லைங்க. சரி எங்கே போய் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா டைரெக்டாக வந்துட்டு கிச்சன் கூட்டுன்னு போகிறாரு. கிச்சன் கூட்டுன்னு போய் வந்து சிலிண்டர் ஆன் பண்ணுறாரு. என்னன்னா அது எனக்கு ஃபஸ்ட் டைமாக நிறைய பேர் ஆக்சுவலி தெரிஞ்சிருக்கும். ஹில் ஸ்டேஷனில் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க போல இருக்கு. ஸோ எனக்கு இது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இங்கே வந்து ஹில் ஸ்டேஷன் வந்து. ஸோ இப்போ நம்ம வந்ததால நமக்கு தெரியல. நிறைய பேர் கண்டிப்பாக தெரியாமல் இருந்திருக்கும். தெரியாதவங்களுக்கு எனக்கு அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிச்சனுக்கு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு சிலிண்டர் நம்ம எப்படி இப்போ ஸ்டவ் கேஸ் ஆன் பண்ண மாதிரி ஆன் பண்றாரு. இப்போ ஆன் பண்ணிட்டேங்க, நீங்க போய் பாருங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தா இந்த மாதிரி வந்து கேஸ் மூலமே பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்ரு வேலை செய்யுதுங்க, சுடுதண்ணி. ஸோ அது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு உள்ள போய் பார்க்கலாம். நான் அந்த கேஸ் மூலமா வந்துட்டு ஹீட்ரு வேலை செய்ய சொன்ன பார்த்தீங்களா. ஸோ அதை நான் காட்டுறேன் பாருங்க. ஓகே, அதில் பாருங்க 2ல இருந்து பிரிஞ்சு போய் ஒயிட் கலர் போகுதுல்ல. ஸோ மிஷின் நான் காட்டுறாங்க. ஆக்சுவலி இந்த மிஷின் தாங்க அந்த ஹீட்டர் மிஷின். கேஸ் மூலமாகவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ எப்படி வேலை செய்யுது பார்த்தீங்க அப்படின்னா இன்லெட் இருக்குல்ல, கேஸ் இன்லெட் போயிட்டு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்லெட் ஆகுது பாருங்க. வாட்டர் இன்லெட் ஆகிட்டு இதில் வந்துட்டு அவுட்லெட் ஆகுது. எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் உள்ளே போயிட்டு ஃபயர் ஆகுது. ஃபயர் ஆகி நம்ம அந்த வாட்டரை வந்து சூடு பண்ணி உள்ளே போய் சூடு பண்ணி அவுட்லெட் மூலமாக இது மூலம் வந்துடுது. ஸோ இப்படி தாங்க வருது. நான் இதை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ ஆச்சரியமாக இருந்தது. ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த டாகை பற்றி நம்ம சொல்லி ஆகணுங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் நமக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து சொல்லதா இங்கேயே உட்காந்துரு. ஸோ நாங்கள் அதுக்கு பிஸ்கெட்டு சிக்கன்லாம் கொஞ்சம் போட்டோம், சாப்பிட்டு நான் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் பார்த்துட்டு இப்போ அவர் தூங்குறாரு. நைட் ஷிஃப்ட் பார்த்து தூங்குறாரு. ஸோ இவருக்கு நைட்டு காணோம், காலையில் வந்திருக்காரு நினைக்கிறேன் இங்கேயே போயிட்டு. ஓகே, தேங்க்யூ டாக், நல்லா தூங்கு. நம்ம நண்பர் சுரேஷ்க்கு பர்த்டேங்க. அந்த க்ரீன் கலர் ஷர்ட் போட்டுருக்காருல, ஸோ அவரு தான். ஸோ வாங்க கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணலாம். ஹாப்பி பர்த்டே சுரேஷ். கட்டுங்க. ஸோ இன்னைக்கு காலையில பாத்தீங்க அப்படின்னா முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம செஃப் ரெடி பண்ணார் சூப்பரா. ஆனா அண்ணனுடைய கை பக்குவோம், தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். அப்படி ஒரு டேஸ்ட். யாரு அந்த 5 மணிக்கு? எல்லாரும் நீ 5 மணிக்கு அது ஒரு 8 முட்டை தான் போடுது. அண்ணனுக்கு இவருக்கு வந்து பர்த்டே ஸ்பெஷல் இன்னைக்கு. பர்த்டே பேபிக்கு வந்துட்டு ஸ்பெஷல் முட்டை சாப்பிடுங்க சார். நமக்கு ஒரு தோசை, 2 எக் தோசை, ஒரு நார்மல் தோசை, 2 தோசை. சொல்லலாம் எப்படி இருக்கு? சூப்பர், நல்லா இருக்கு. முட்டை கிரேவி செஞ்சாரு நம்ம செஃப். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு டேஸ்ட். நைஸ். செஃப் எது செஞ்சா நல்லா தான் இருக்கும். உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை தோசை. थैंक यू. இது எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த சொல்லுங்க சினி, உங்களுக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு முட்டை. நான் நேத்து சொன்ன டயலாக்கே சொல்றேன். வரேன். சொல்லு. முட்டை சூப்பரா இருக்குது. இந்த ஆப் பாயில் முட்டை பார்த்து சாப்பிடுங்க. பார்த்து நீ சாப்பிடுங்களா?
சூப்பரா இத பாருங்க, இருக்கு. அப்படியே முட்டை அப்படியே பாயில் ஆகி இந்த தோசை அப்படியே கிறிஸ்பியா அப்படியே உங்களால ரவுண்டா முடியுமா? அது பாருங்க. அப்படியே அந்த ஸ்மெல்லும் அந்த கலரும் அப்படியே சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லுது. இங்க என்ன சொல்லுது தெரியுதா? டாப் நாச். இன்னைக்கு குக்கிங் சேனல்ல டாப் நாச் ரிஃபை தோசை சாப்பிடு விடுறா எப்பா, தோசை சாப்பிடு விடுறா எப்பா, சுட சுட இருக்குதுடா. எடுத்துட வேண்டியதான். கல்லு. தோசைக்கும் குழம்புக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்ததா ஃபால்ஸ்க்கு போறோம். ஸோ அங்க நம்ம பார்க்கலாம். நேத்து தான் கம்பெனில ஏமாத்திட்டாங்க, வலைய விட்டு ஏமாத்திட்டாங்க. ஆமா, வெறும் டீ வடை 2 மெதோட முடிஞ்சிச்சு. இன்னைக்கு தான் சிறப்பான தோசை குழம்பு. ஓகே கைஸ், நம்ம ஃபால்ஸ் பார்க்கலாம். பை. இங்க பாருங்க, காட்டு நண்டு. இதான காட்டு நண்டு. ஐயோ, நான் கஷ்ட போஸ்ட் கிடைக்காதா? அப்படி வந்துடுறப்பா. போடு 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 போடுங்க. இது காட்டு நண்டா? இது காட்டு நண்டு. இதுதாங்க காட்டு நண்டு. ஐயோ தெரியல, நம்ம என்ன சொன்னா எனக்கு காட்டு நண்டு. இங்க பாருங்க, அது பாருங்க எவ்வளவு ஒரு ஃபைட்டிங் மூவ்மெண்ட்ல இருக்கு பாரு. ஏய், இது உள்ள கையை வச்சு எனக்கு விரலே வெட்டிடும். போடு போடுங்க. தெரியுதா? நீ வைப்பா கையா. ஆக்சுவலா இது ஹேண்டிகேப்ட்னு நினைக்கிறேன், கை கடிக்க மாட்டேது. இதுதாங்க காட்டு நண்டு. பாத்துங்க, எங்கேயும் பார்க்க முடியாது. அரிய வகை நண்டு. உள்ள போடுறது அப்படியே பாய் கிட்ட குத்தா வேக வச்சு குத்தலாமா பாய்? கவர்ல வச்சு போட்டலாமா? போயிடுச்சுங்க, அது வீட்டுக்கு போயிடுச்சு. பை பாய். ஹலோ காய்ஸ், ஸோ இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா கைனகிரி ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க பார்க்கலாம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காரு. நம்ம செஃப் மட்டும் மிஸ் ஆகிறாரு. கொஞ்ச நேரத்தில் வந்துருவாரு. சொல்லுப்பா. கொஞ்சம் டயர்டா இருக்கிறேன். குளிச்சுட்டு வந்து பேசுறேன். பேசுறியா? குளிச்சுட்டு வந்து பேசுறேன். நீங்களா? வா நம்மளும் குளிச்சுட்டே பேசுறோம். வரும்போது அட்டை பூச்சி கிடைச்சிச்சு பாருங்களேன். பிளட் நிறைய வந்துருச்சு. நம்ம இவர் வந்துட்டாரு, நம்ம செஃப் வந்துட்டாரு. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. பாத்தீங்கன்னா இங்கே வந்து செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நமக்கு தோணுதுங்க. ஸோ அழகா ஒரு விவசாயம், ஒரு இடம் நம்ம 2 ஏக்கர் 3 ஏக்கர்ல வாங்கி நம்மளே விவசாயம் பண்ணிட்டு ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டி பண்ணலாம் தோணுது. பட் நடைமுறைக்கு அது சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்கூல் சேர்த்துருக்கோம் பசங்களுக்கு, ப்ளஸ் வந்துட்டு நமக்கு பிஸ்னஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம விட்டுட்டு வரணும்னா கண்டிப்பாக கஷ்டம்தாங்க. ஸோ ஒவ்வொரு டைம் நானும் டூருக்கு வரும்போது இப்படி தோணுது. அப்புறம் திரும்ப சென்னைக்கு சிட்டிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நான் அப்படியே மாறுது. ஸோ உங்களுக்கு யாருக்கு இப்படிலாம் தோணுதோ சொல்லுங்க, உங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. தலைவர் பார்த்தீங்கன்னா சட்டையை கேட்டார் பாருங்க. பாருங்க என்ன பாடி பில்டராக இருக்கு பார்த்தீங்களா? அப்படியே இழுத்தாடுறா அவ்வளோதான். இவனே கட்சிச்சு இந்த மாதிரி கட்சி பார்த்தியா? இதாங்க இந்த மாதிரி அட்டை தான் என்னைய கடிச்சிது. இதுதாங்க பாருங்க, உருண்டுது கொசு மாதிரி ரத்தத்தை உறிஞ்சுது பாருங்க. சுரேஷ் ரத்தத்தை உறிஞ்சல அன்னியன் படத்துல. இது வந்து அட்டையை ரிமூவ் பண்ற ஒரு மெடிசன். இது இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? கைனகிரி ஃபால்ஸுக்கு ஃபைனலி வந்துட்டோங்க. ஸோ இதுதான் கைனகிரி ஃபால்ஸு. ஸோ மூணார்லேருந்து எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் வருது. கார்லேயோ பைக்லேயோ வந்தீங்க அப்படின்னா ஒரு 50 மினிட்ஸ் ட்ரைவ். ஸோ நம்ம ரீச் ஆகிடலாம். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஒரு ஆளுக்கு எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 60 ரூபா வருது என்ட்ரன்ஸ் ஃபீஸு. ஸோ சுற்றி இப்படி தான் இருக்கும், ஒரு ஃபால்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பாறைகள் இருக்கும். ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டம் இருக்கும். ஸோ நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது எங்களுக்கு. ஸோ ஜாலியாக குளித்தோம். குளிச்சுட்டு ஸோ அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பி வந்துட்டோங்க.
ஸோ நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வாங்க பார்ப்போம். சூப்பராக இருந்ததுங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஃபால்ஸில் குளித்தோம். இருக்கிற டயர்னஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிடுச்சு. அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ நீங்களே இந்த மாதிரி அடிக்கடி வந்துட்டு ஃபால்ஸ் வாங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க. குளிச்சு வந்துருக்கோம். செம்மையா இருந்தது. அது கிறிஸ்பியா சிக்கன் குருமா ரெடி, ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்க? மூஞ்சிக்கு பவுடர் அடிக்கிறேன். வெளிநாட்டு கலெக்டர் நல்லா இருக்கு, பயம் இல்ல. அங்கேயும் பாத்தீங்கன்னா ஆளை பெருசா இல்ல. நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இதான் வே. இந்த வழியில இருந்து அப்படியே போய் மேல போயிடலாம். இதுதாங்க 33 ஃபால்ஸ். இது சூப்பரா இருந்தது. கண்டிப்பா நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் 33 ஃபால்ஸில் பார்க்கலாங்க. பாய்.